பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இன்னைக்கு நம்ம இந்தியா இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 2 தற்போது விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் ஆசிய அளவில் நம்ம அனில் கும்ப்ளே அதே போல் முத்தையா முரளிதரன் இவங்க 2 பேருடைய ரெக்கார்டை நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா தற்போது தகர்த்து அவர் எரிஞ்சிருக்காரு. அதாவது நம்ம அஸ்வின் டெஸ்ட் போட்டி ஆட்டங்களில் உலக அளவில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் தற்போது 8வது இடத்துல நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் பார்த்தீங்கன்னா அவர் இருக்காரு. அதே போல் ஆசிய அளவில் ஒரு போலர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம அஸ்வின் நேற்று நடந்த இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே 1 சாண்டோ அவருடைய விக்கெட்டை நேற்று நம்ம அஸ்வின் வீழ்த்தி 420 விக்கெட்டுகள் அஸ்வின் ஆசிய அளவில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் அனில் கும்ப்ளே அவரை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு நம்ம அஸ்வின் அவர் கிடுகிடுன்னு முன்னேறியிருக்காரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 1வது இடத்துல யார் இருப்பார் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலக அளவில் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த முத்தையா முரளிதரன் 1வது இடத்துல இருக்காரு. அவரை பின்னுக்கு தள்ளுறதுக்கு நம்ம அஸ்வின் அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சுமார் 190 விக்கெட்டுகள் ஆசிய அளவில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் நம்ம அஸ்வின் 1வது இடத்தை பிடிக்கிறதுக்காக தேவைப்படுது. ஆனால் ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்களை அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயரா முத்தையா முரளிதரனை நம்ம அஸ்வின் அவர் பின்னுக்கு தள்ளியிருக்காரு. அதே போல் முரளிதரன் அனில் கும்ப்ளே இவங்க 2 பேருடைய பல சாதனை பேட்டிங் போலிங் இப்படி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவர் தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு வராரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு ஆசிய அளவில் 2வது இடத்துல அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியலில் இருந்த அனில் கும்ப்ளேவை பின்னுக்கு தள்ளியிருக்காரு. அடுத்ததா முரளிதரன் அவரையும் பின்னுக்கு தள்ள இருக்காரு நம்ம அஸ்வின் அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட 38 வயதுகள் ஆயிருக்கு. இன்னும் நிச்சயமா அவர் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினா 2 வருடங்கள் கண்டிப்பாக அஸ்வின் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால கண்டிப்பாக நம்ம இன்னும் அடுத்து எதிர்பார்க்குற ரெக்கார்டுகள் எல்லாமே கண்டிப்பாக அஸ்வின் ஒன்று அவர் நிச்சயமா அவரால் தகர்த்து எறிய முடியும். அந்த வகையில் இப்போ அனில் கும்ப்ளே அவருடைய முறியடிக்கப்பட முடியாமல் இருந்த ரெக்கார்டை நம்ம அஸ்வின் தற்போது முறியடிச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.